HTML நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செலக்ட் டேக். இப்போ செலக்ட் டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செலக்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ராப் டவுன்னா என்ன, வெப்சைட்டில் எதுக்கு ட்ராப் டவுன் தேவைப்பட போகுது? ஸோ ஒரு ட்ராப் டவுனுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து சி ப்ரோக்ராமிங், பைத்தான், ஜாவான்னு 3 கோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த செலக்ட் டேகை வச்சு ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு செலக்ட் டேக் வந்து நான் கொடுக்குறேன். இந்த செலக்ட் டேக்கு நான் வந்து பர்டிகுலராக ஒரு நேம் கொடுக்குறேன், கோர்சஸ். ஸோ கோர்சஸ். ஓகே, இதுக்கு நான் வந்து ஒரு ஐடி கொடுக்குறேன், கோர்ஸ். ஓகே, இந்த மாதிரி சில விஷயம் நான் கொடுத்துட்டு உள்ள செலக்ட் பண்ணணும்ல. ஸோ செலக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும், ஆப்ஷன்ஸ் வேணும். ஸோ ஆப்ஷன் டேக்னு சொல்லி நம்மகிட்ட ஒன்று வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஷன்ல இந்த இடத்துல நம்ம வெப்சைட்ல என்னவா டிஸ்பிளே பண்ணணும், ஜாவா அப்படின்னு டிஸ்பிளே பண்ணணும். பட் உள்ள பேக்எண்ட்ல நீங்க என்ன வேல்யூ சென்ட் பண்ணணும், ஜாவான்னு தான் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து பேக்எண்ட்ல எடுத்துக்கும். இது வந்து நம்மளுக்கு வெளியில டிஸ்பிளே பண்றதுக்காக. ஓகே, ஸோ நான் சேவ் பண்றேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸை காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, இந்த இடத்துல ஜாவான்னு இல்லாமல் இந்த பைத்தான்னு வைக்கிறேன். வெளியே எனக்கு இந்த மாதிரி பைத்தான்னு காட்டணும். அண்ட் இந்த இடத்துல எனக்கு இது வந்து சி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு சி ப்ரோக்ராம்னு காட்டணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து இதை ட்ராப் டவுன் பண்ணி 3த்தையும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு பைத்தான் வேணும்னா பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா வேணும்னா ஜாவா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் போட்டுட்டு உள்ள வேல்யூவை ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. வெளியே ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ எதுவுமே வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் செலக்டை நீங்கள் அமைக்கிடலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஒரு லேபிள் டேக் வந்து ஆக்சுவலாக போட்டுக்க முடியும். ஸோ லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள நீங்கள் வந்து கோர்சஸ் அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் இப்போ கோர்சஸ்ன்னு சொல்லிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டேக் கொடுங்க, அப்போதான் வந்து நெக்ஸ்ட் இது கீழே வரும். ஸோ பிரேக் டேக், யா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செலக்ட் டேக். ஸோ செலக்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராப் டவுன் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி நீங்கள் செக் பாக்ஸஸ் அந்த மாதிரி தான் வந்து போய் ஆகணும். ஓகே,